Namaste children, welcome to science class. So last class la enna topic ma paathirundhom multiple reflection paathirundhom. Next problem onnu paathirundhom. Seringla. So today we are going to see kaleidoscope. So last class la multiple reflection problem 3 adhu paathu mudichirundhom. So today we are going to see kaleidoscope. இது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது தான். It is a toy. நம்ம வந்துட்டு அதாவது நீங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது கலிடோஸ்கோப்மா. இட் இஸ் அ டிவைஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் லைட். ஸோ அதாவது சின்ன வயசில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அதில் ஒரு ஹோல் இருக்கும், உள்ளே வந்துட்டு கிளாஸ் பீசஸ் இருக்குமா, அதில் கலர் கலர் பேப்பர்ஸு இல்லை பேங்கிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அது வழியை நமக்கு பார்க்கும்போது இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி இமேஜஸ் நமக்கு கிடைக்கும். இதோ இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இமேஜஸ். ஸோ இது வந்து அந்த கலிடோஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகழகான பிக்சர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பிரின்சிபல், எந்த பிரின்சிபலில் இது மெயினாக ஒர்க் ஆகுது அப்படின்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். உங்களுக்கே நல்லா தெரியும், 2 or more மிரர்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின், அதாவது இன்க்ளைன்ட் ஈச் அதர், அதை வந்து நம்ம ஆங்கிள் ஃபார்ம் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சோம் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ டிஃப்ரெண்ட் இமேஜஸ், அதாவது அழகழகான இமேஜஸ் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் கலிடோஸ்கோப். இட் இஸ் அ டிவைஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ அது வந்து ஒரு டிவைஸ். இது எதை பேஸ் பண்ணி அதாவது எந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். டு ப்ரொடியூஸ் அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னால நியூமரஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இமேஜஸை அது ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் இமேஜஸை வந்துட்டு நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இமேஜஸை ஸோ நியூமரஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இமேஜஸை ஃபார்ம் பண்ணுதுமா. இட் ஹேஸ் 2 or more மிரர்ஸ் இன்க்ளைன்டு டு ஈச் அதர். அதாவது இன்க்ளைண்டுனா அதை ஜாயின் பண்ணி அதை சாய்ந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் ஹேஸ், அதாவது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படணும் அப்படின்னா 2 or more மிரர்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ணி இன்க்ளைண்டுனா ஒன்றோட ஒன்று சாய்ந்த மாதிரி இருக்கும்னு அர்த்தம். So 2 or more mirrors inclined to each other. It can be designed from inexpensive materials. அதாவது இதை உருவாக்குறதுக்கு இந்த கலிடோஸ்கோப்பை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல் தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கேன் பி டிசைன்ட் ஃப்ரம் இன்எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல்ஸ். த கலர்ஃபுல் இமேஜ் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம்டு பை திஸ் வில் பி ப்ளீசிங் டு யூ. அதாவது உங்களுக்கு வந்துட்டு இது நம்மளால் ஈஸியாக கலர்ஃபுல் பேட்டர்ன்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ டாய் ஃபார் த சில்ட்ரன். சின்ன சின்ன குழந்தைங்கள் அதை வந்துட்டு அதை பார்க்கும்போது அழகழகாக இருக்கும். ஸோ அப்போ கலிடோஸ்கோப் அப்படிங்கிறது என்னென்னா இதோட பேசிக் ஃபங்க்ஷன் எதை பேஸ் பண்ணி இதோட ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னா இட்ஸ் பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் டு ப்ரொடியூஸ் நியூமரஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் ஹேஸ் 2 or more மிரர்ஸ் அதில் அட்டாச் பண்ணி இட் கேன் பி டிசைன்டு ஃப்ரம் இன்எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல்ஸ். அதாவது ரொம்ப இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல்ஸில் தேவைப்படுறதில்ல. ஸோ இன்எக்ஸ்பென்சிவ் மெட்டீரியல்ஸ்லேயே நம்மளால் டிசைன் பண்ணிட முடியும். ஸோ த கலர்ஃபுல் இமேஜ் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம்டு பை திஸ் வில் பி ப்ளீசிங் டு யூ. இது உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ டாய் ஃபார் சில்ட்ரன். ஸோ இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், இதுதான் வந்து கலர்ஃபுல் டிஐஒய் கலிடோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையானது சார்ட்டு, அந்த அட்டை பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா போதும். தென் 3 pieces ஆஃப் கிளாஸ், அதாவது மிரர் பீசஸ் வந்துட்டு 3 pieces வேணும். அது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் ரெடி பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு கலர் கலர் பேங்கிள்ஸும் இல்லைனா கலர் கலர் பேப்பர்ஸை நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஹோல் வழியாக அதை பார்க்கும்போது அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே எடுத்துக்கக்கூடிய அந்த 3 pieces ஆஃப் மிரர்ஸில் அந்த கலர்ஃபுல் பேங்கிள்ஸோ இல்லை கலர்ஃபுல் பேப்பர்ஸோ என்ன ஆகும்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடந்து நமக்கு ஒரு அழகான இமேஜஸ், இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள், கீழே அழகான இமேஜஸை நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அது பார்க்கவே நமக்கு ஆசையாக இருக்கும். ஸோ இது செய்கிறது இதுதான் வந்து கலிடோஸ்கோப்மா. ஸோ கீழே பாருங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி செய்யலாங்கிறது நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இது வரைக்கும் தாம்மா கலிடோஸ்கோப். இந்த இமேஜஸ் வந்து இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும், புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா
இந்த ஆக்டிவிட்டி பாருங்கள். ஸோ ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேக் 3 ஈக்குவல் சைஸ்ட் பிளேன் மிரர் ஸ்ட்ரிப்ஸ். அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் 3 ஈக்குவல் சைஸ்ட், அதாவது பிளேன் மிரர், நம்ம சின்ன சின்ன கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, மிரர் மாதிரி அந்த மாதிரி 3 ஈக்குவல் சைஸ்ட் பிளேன் மிரர் ஸ்ட்ரிப்ஸை எடுத்துக்கிறோம். அதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் அரேஞ்ச் them in such a way that they form an equilateral triangle. ஸோ ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்மில் நமக்கு வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது, அதாவது இட்ஸ் ஃபார்ம் ப்ரிசம் டைப்பில் இருக்கணும், ப்ரிசம் ஷேப்பில் இருக்கணும். ஸோ டேக் 3 ஈக்குவல் சைஸ்ட் பிளேன் மிரர் ஸ்ட்ரிப்ஸ் அண்ட் அரேஞ்ச் தெம் இன் such a way that they form a equilateral triangle. கவர் த சைட்ஸ் ஆஃப் த மிரர்ஸ். அந்த மிரர்ஸோட சைட்ஸை வந்து கவர் பண்ணிக்கணும். வித் த சார்ட் பேப்பரால் சைட்ஸை வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், கவர் பண்ணிக்கணும். இந்த சேம் மேனர் கவர் த பாட்டம் ஆஃப் த மிரர் ஆல்சோ. கீழே அந்த மிரரோட அடிப்பக்கத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. சார்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். புட் சம் கலர்டு திங்ஸ் சச் ஆஸ் பீசஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் அண்ட் பீட்ஸ் இன்சைட் இட். அதுக்குள்ளே வந்துட்டு பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸோ இல்லை பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ், கலர்ஃபுல் பேங்கிள்ஸையும் நம்ம இல்லை பீட்ஸையும் வந்துட்டு அதுக்குள்ளே போட்டணும். நவ் கவர் த டாப் போர்ஷன் ஆஃப் த சார்ட் பேப்பர். அந்த ப்ரிசம், அதாவது ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்துட்டு மிரர்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு சார்ட்டை வச்சு கவர் பண்ணிடுறோம். அந்த சைட்ஸை வந்துட்டு சார்ட்டை வச்சு கவர் பண்ணிடுறோம். இப்போ டயக்ராமில் காமிச்ச பாருங்கள், அதுதான். ஸோ அடுத்தது டாப் போர்ஷனும் வந்து என்ன பண்ணிடுறோன்னா சார்ட் பேப்பரை வச்சு ஒட்டிடுறோம். உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்ன போடணும், கலர்ஃபுல் பேங்கிள்ஸோ இல்லை கலர்ஃபுல் பேப்பர்ஸோ போட்டுட்டு சார்ட் பேப்பரை வச்சு கவர் பண்ணிடுறோம். அந்த சார்ட் பேப்பரில் நம்ம அது பார்க்குறதுக்கு என்ன சின்னதுண்டு ஒரு ஹோல் போட்டுக்கணும். ஸோ யூ கேன் wrap the entire pieces with colored papers. மொத்தமாக வந்து என்ன பண்ணிடணும், கலர்டு பேப்பர்ஸால் அதை வந்து ரேப் பண்ணிடணும், அதை கவர் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. டு மேக் இட் அட்ராக்டிவ், அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி. Now rotate it and see through its opening. அதாவது அந்த ஓப்பன் வழியாக அந்த கலிடோஸ்கோப்பை என்ன பண்ணணும்னா நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கலர்ஃபுல் அண்ட் இமேஜஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ யூ கேன் see the beautiful patterns. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இது நம்ம வந்து வீட்டிலே செய்ய முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்மில் இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தோன்னா இதே மாதிரி கிளாஸ் பீசஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா 3 கிளாஸ் பீசஸை அரேஞ்ச் பண்ணி உள்ளே வந்துட்டு மிரர்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதாவது அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கும், இந்த சைடில் இருக்கும், இந்த சைடில் இந்த மாதிரியான ட்ரையாங்கிள் பீசஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதாவது 3 பீசஸ் ஆஃப் மிரர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு சேம் சைஸ் மிரர்ஸை எடுத்துகிட்டு ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்மில் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலே சார்ட் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஹோல் வழியாக என்ன பண்ணுறோன்னா ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு பீசஸ் ஆஃப் கலர்ஃபுல் பேங்கிள்ஸ் போட்டுக்கணும், இல்லை கலர்ஃபுல் பேப்பர்ஸ் போட்டுக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இட் ஃபார்ம்ஸ் அ நியூ பேட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெரிஸ்கோப்பு. ஸோ பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்லும்போது இது வந்துட்டு வார் ஃபீல்டுலேயும் அண்ட் சப்மேரைன்ஸ், அதாவது நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு எண்டோஸ்கோபிக், அதாவது டாக்டர்ஸ் வந்துட்டு இன்டர்னல் ஆர்கன்ஸை செக் பண்ணுறதுக்கு இந்த பெரிஸ்கோப்பை யூஸ் பண்ணுறாங்க. எண்டோஸ்கோப்பியில் இந்த பெரிஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி பார்ப்போம். இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் வியூவிங் பாடிஸ்னால் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ், எண்டோஸ்கோப் மூலமாக நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை பார்க்குறதுக்கு அதை தான் வியூவிங் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் வியூவிங் பாடிஸ் ஆர் ஷிப்ஸ் which are over or and around another body or a submarine. அதாவது ஓவர்னா இப்போ இந்த டயக்ராமில் காமிச்ச மாதிரி, அதாவது இங்கே பாருங்கள் டயக்ராமில் எப்படி காமிச்சிருக்காங்க, ஒரு வால் இருக்குது, வால்க்கு அந்த பக்கமாக என்னவாக இருக்குது, அதாவது ஹைட்டு நமக்கு மேலே. நம்ம இப்போ வந்து சப்மேரைனாக நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அப்போ மேலே வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கணுன்னா யூஸிங் திஸ் பெரிஸ்கோப் வி கேன் see the object clearly அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஓவர், நமக்கு மேலே இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். விச் ஆர் ஓவர் அண்ட் அரவுண்ட் அனதர் பாடி, இல்லைன்னா இந்த அதாவது நான் அந்த ஆப்ஜெக்டை மறைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பெரிஸ்கோப் யூஸ் பண்ணி
நம்மளோட அனதர் பாடியை நம்ம பார்க்க முடியும். அது அரவுண்ட் அனதர் பாடி ஆர் அ சப்மரைன். சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல்கள். இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பெரிஸ்கோப் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் வியூவிங் பாடிஸ் ஆர் ஷிப்ஸ் விச் ஆர் ஓவர் அண்ட் அரவுண்ட் அனதர் பாடி ஆர் அ சப்மரைன். So which are over and around another body or a submarine. It is based on the principle of law of reflection of light. நமக்கே நல்லா தெரியும் law of reflection அப்படின்னு சொல்லும்போது பிளேன் இருக்குது அப்படின்னா இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே வந்து எப்படி இருக்கும், சேம் ஆங்கிளில் இருக்கும். ஸோ சேம் ஆங்கிளில் இருக்கிறதா வந்துட்டு இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டட் ரே. அப்போ இதுதான் வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். அண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கும் போது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் ஆல் ஆர் லை இன் த சேம் பிளேன், அதுதான் தெரியும். ஸோ அப்போ இந்த பெரிஸ்கோப் வந்து எந்த பிரின்சிபலில் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ லாங் அவுட்டர் கேஸ் அண்ட் இன்சைட் திஸ் கேஸ் மிரர்ஸ் ஆர் ப்ரிசம்ஸ் ஆர் கெப்ட் அட் ஈச் எண்ட். அதாவது இது பார்க்குறதுக்கு போது எப்படி இருக்குன்னா லாங் அவுட்டர் கேஸாக இருக்கும். இன்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிரர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிரர்மா, நெக்ஸ்ட்டு இது ஒரு மிரர். என்ன தெரியும் என்ன அப்படின்னா அதாவது இந்த இடத்துல ஓப்பன் இருக்குது. இந்த ஓப்பன் வழியாக லைட் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டில் பட்டு இது என்ன ஆகுது, இந்த மிரரில் போய் ஃபாலோ ஆகுது. இந்த மிரரில் படக்கூடிய அந்த இமேஜ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனில் படிச்சிருக்கோம். அதாவது ஒரு மிரரில் ஏற்படக்கூடிய இமேஜ் நமக்கு இன்னொரு மிரரில் என்னவாக இருக்குது, ஆப்ஜெக்டாக, இன்னொரு மிரருக்கு அது ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுது. அப்போ இங்கே விழக்கூடிய அந்த இமேஜு இந்த மிரருக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி இது வந்து என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுது. ஸோ இந்த மிரரில் விழுந்த இமேஜு இதுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி இந்த மிரரில் வந்து மறுபடியும் ஃபால் ஆகி நமக்கு உள்ளே இருந்து பார்க்குறவங்களுக்கு நமக்கு ஈஸியாக அந்த ஓவர் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்க்க முடியும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, லாங் அவுட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்துட்டு 2 பிளேன் மிரர்ஸ் எடுத்துக்கிறாங்க. So it is an instrument used for viewing bodies or ships which are over and around another body or a submarine. It is based on the principle of a law of reflection of light. எந்த பேஸ் பண்ணி எந்த பிரின்சிபல் இது ஒர்க் ஆகுது அப்படின்னா law of reflection of light. It consists of a long outer case and inside this case அதுக்குள்ளே வந்து என்ன இருந்துச்சு பார்த்தோம், மிரர்ஸ் இல்லைன்னா ப்ரிசம்ஸ் கூட ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆர் கெப்ட் அட் ஈச் எண்ட், மேலேயும் கீழே, ஈச் எண்ட்னா அந்த முனையிலையும் மேல் முனையிலையும் கீழ் முனையிலையும் 2 மிரர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் 45 டிகிரி. இன்க்ளைண்டுனா அப்படியே சாய்ந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்குது, ஸ்லாண்டிங்காக இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து இன்க்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் 45 டிகிரி ஆங்கிளில் அதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லைட் கம்மிங் ஃப்ரம் த டிஸ்டன்ட் பாடி, அதாவது தொலைவிலிருந்து விழக்கூடிய பாடி லைட் அதில் அந்த ஆப்ஜெக்டில் பட்டு அந்த லைட் வந்து இந்த மிரரில் ஃபால் ஆகுது. லைட் கம்மிங் ஃப்ரம் த டிஸ்டன்ட் பாடி ஃபால்ஸ் ஆன் த மிரர் அட் த டாப் எண்ட் ஆஃப் த பெரிஸ்கோப். பெரிஸ்கோப்பில் இருக்க டாப் எண்டில் இருக்கக்கூடிய மிரரில் வெளியில் டிஸ்டன்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து விழுகுது. அண்ட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ், அதாவது அதில் படக்கூடிய ஆப்ஜெக்ட்டு அது வந்து என்ன ஆகுது, வெர்டிக்கலாக ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. that reflected vertically downward. This light is reflected again by the second mirror. செகண்ட் மிரர்னா கீழே ஒரு மிரர் இருக்குது பாருங்கள், அதுவும் 45 டிகிரி ஆங்கிளில் தான் இருக்குது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட்னால அந்த இமேஜ் வந்து என்னவாகுது, ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம யார் பார்க்குறோமோ அவங்களுக்கு அது ஈஸியாக தெரியுது. So this light is reflected again by the second mirror kept at the bottom so as to travel horizontally and reach the eye of the observer. ஸோ அந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்துட்டு என்னவாகுது, அந்த ரிஃப்ளெக்டட் இமேஜ் வந்து யார் அந்த அப்சர்வர் யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக கேப்சர் பண்ண முடியுது. இன் சம் காம்ப்ளெக்ஸ் பெரிஸ்கோப்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய இது வந்து ரொம்ப ஈஸியான பெரிஸ்கோப் சொல்கிறாங்க. இதிலே வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் பெரிஸ்கோப்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஆப்டிக் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக் ஃபைபர் யூஸ் பண்ணும்போது இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மிரர்ஸ். மிரர்ஸ்க்கு பதிலாக ஆப்டிக் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹையர் ரெசல்யூஷனில், அதாவது அக்யூரேட்டாக அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கிளியராக மேக்னிஃபை பண்ணி நமக்கு காமிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்துட்டு ஃபார் ஆப்டைனிங் ஹையர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The distance between the mirrors varies depending on the purpose. அந்த பர்பஸை பொறுத்து அவங்க என்ன பார்க்க போகிறாங்களோ அந்த பர்பஸை பொறுத்து அந்த டிஸ்டன்ஸ், அந்த மிரர்ஸோட டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு பெரிஸ்கோப்மா. ஆர் யூ கிளியர்?
இப்போ என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம், எதுக்காக யூஸ் ஆகக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் வியூவிங் பாடிஸ், ஷிப்ஸ். அது எப்படி எந்த மாதிரியான பாடிஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா விச் ஓவர், அதாவது நம்ம தலைக்கு மேலே, அதாவது சப்மேரைன்ஸ் நீர்மூழ்கி கப்பலில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய திங்ஸை நம்ம பார்க்கணும், வெளியில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பெரிஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அரவுண்ட் அனதர் பாடி, அதாவது ஒரு இப்போ நம்ம வால் இருக்குது, வாலுக்கு அந்த பக்கம் பொருள் இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நம்மளால் அதை பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த பெரிஸ்கோப் யூஸ் பண்ணும்போது அது ஹைட்டாக இருக்கும், அந்த வாலை தாண்டி இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக அங்கே அந்த பக்கம் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த பெரிஸ்கோப் யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை அண்ட் அரவுண்ட் அனதர் பாடி ஆர் எ சப்மேரைன், நீர்மூழ்கி கப்பல்களை யூஸ் பண்ணுறாங்க. இது எதோட பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அப்போ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ லாங் அவுட்டர் கேஸ், அதாவது லாங் அவுட்டர் கேஸ்னால் இது தான், இந்த பார்ட்டு தான் வந்துட்டு, இந்த பார்ட்டை தான் லாங் அவுட்டர் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் அ லாங் அவுட்டர் கேஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, லாங் அவுட்டர் கேஸ் அண்ட் இன்சைட் திஸ் கேஸ் மிரர்ஸ் ஆர் ப்ரிசம்ஸ் ஆர் கெப்ட் அட் ஈச் எண்ட். ரெண்டு எண்ட்ஸ்லேயும் வந்துட்டு மிரர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி ஆங்கிளில் சாய்ந்த நிலையில் மிரர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. லைட் கம்மிங் ஃப்ரம் த டிஸ்டன்ட் பாடியிலேருந்து வரக்கூடிய லைட் வந்துட்டு அந்த மிரர், ஃபஸ்ட்டு மிரர் மேலே ஃபாலோ ஆகுது. அந்த மிரர் என்ன பண்ணுதுன்னா அட் த டாப் எண்ட் ஆஃப் த பெரிஸ்கோப் அண்ட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் வெர்டிக்கலி டவுன்வர்ட், அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி வெர்டிக்கலி டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகுது. திஸ் லைட் இஸ் ரிஃப்ளெக்டட் அகைன், மறுபடியும் அந்த லைட் ரே வந்துட்டு கீழே உள்ள மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி செகண்ட் மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி கெப்ட் அட் த பாட்டமில் இருக்கக்கூடிய மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து என்னது சாஸ் டு ட்ராவல் ஹரிசான்டலி அண்ட் ரீச் த ஐ ஆஃப் த அப்சர்வர். அது மறுபடியும் அந்த மிரரில் பட்டு ஹரிசான்டலாக அப்சர்வரோட ஐக்கு போய் ரீச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன் சம் காம்ப்ளெக்ஸ் பெரிஸ்கோப்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஆப்டிக் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா மிரர்ஸ்க்கு பதிலாக ஆப்டிக் ஃபைபர் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் obtaining higher resolution, நம்ம கிளியராக ஆன்சர் இது கிடைக்கணும், பிக்சர் கிடைக்கணுங்கிறதுக்காக. the distance between the mirrors varies depending on the purpose. இந்த பர்பஸை பொறுத்து இந்த மிரர்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது யூசஸ் ஆஃப் பெரிஸ்கோப். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் வார்ஃபேர், அதாவது வார்ஃபேர்னால் போர் நடக்கிற இடத்துல வந்துட்டு முன்னாடியெல்லாம் வந்துட்டு அந்த போர் அப்படின்னு World War I World War IIலாம் வந்துட்டு என்னென்னா பைனாகுலர்ஸ்லேயே இந்த பெரிஸ்கோப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்கிறாங்க. அண்ட் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதாவது வழி நடத்துதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் வார்ஃபேர் அண்ட் நேவிகேஷன் ஆஃப் சப்மேரைன்ங்கும்போது நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து ரீச் ஆகக்கூடிய இடம், ஏன்னா நீர் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு வழி தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும் பாருங்கள், அதாவது சப்மேரைனா நீர்மூழ்கி கப்பல்னு சொல்கிறாங்க. அதாவது ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் தண்ணிக்குள்ளே இருக்குது. அப்போ என்னென்னா அதாவது பெரிஸ்கோப் மூலமாக டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் என்னங்கிறத அவங்களால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வார்ஃபீல்டில் வந்துட்டு இந்த பெரிஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதாவது எதிரிகளை மீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் வார்ஃபேர் அண்ட் நேவிகேஷன் ஆஃப் த சப்மரைன். அடுத்தது பாருங்கள், செகண்ட் பாயிண்ட், இன் மிலிட்ரி இட் இஸ் யூஸ்டு ஃபார் பாயிண்டிங் அண்ட் ஃபயரிங் கன்ஸ் ஃப்ரம் அ பங்கர். பங்கர்னால் பதுங்கு குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பதுங்கு குழிக்குள்ளே இருந்துட்டு மிலிட்ரியில் வார்ஃபீல்டு, அதாவது சோல்ஜர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பதுங்கு குழிக்குள்ளே இருந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடியது எட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேளை கன் ஷூட் நடந்து அவங்க உயிரே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பெரிஸ்கோப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த பெரிஸ்கோப்பை யூஸ் பண்ணி அவங்களால பார்க்க முடியும் நமக்கு வந்துட்டு, அதாவது எதிரிகள் வந்து ஆப்போசிட்டில் இருக்காங்களா என்ன அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியும். அதுதான் வந்துட்டு இன் மிலிட்ரி இட் இஸ் யூஸ்டு ஃபார் பாயிண்டிங் அண்ட் ஃபயரிங் கன்ஸ், அது பாயிண்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக ஃபயர் பண்ணுறதுக்கும். ஃப்ரம் எ பங்கர்னால் பதுங்கு குழியில் இருந்துட்டு பாயிண்ட் பண்ணுறதுக்கும் ஃபயர் பண்ணுறதுக்கும் இந்த பெரிஸ்கோப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் கேன் பி டேக்கன் த்ரூ பெரிஸ்கோப்ஸ். அதாவது மிலிட்ரி ரீஜியன்ஸில், அதாவது அந்த மிலிட்ரி ரீஜியன்ஸில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்பாசிங்னா இதை மீறி வரக்கூடாது, ட்ரெஸ்பாசிங்னா மீறி வரக்கூடாது, மீறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த இடத்த மீறி யாரும் உள்ளே வரக்கூடாது, சோல்ஜர்ஸ் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துலலாம் போயிட்டு முக்கியமான ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த பெரிஸ்கோப்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் கேன் பி டேக்கன் த்ரூ பெரிஸ்கோப்ஸ் வித்தவுட் ட்ரெஸ்பாசிங் ரெஸ்ட்ரிக்டட் மிலிட்ரி ரீஜியன்ஸ். அதாவது ரெஸ்ட்ரிக்ட்னா தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தடை செய்யப்பட்ட பகுதியை மீறி நம்மளால் போய் ஃபோட்டோ எடுக்க முடியாத இடத்துலையும் போயிட்டு இந்த பெரிஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்மளால்
ஃபோட்டோகிராஃபை எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தேர்ட் பாயிண்டில். ஸோ ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் கேன் பி டேக்கன் த்ரூ பெரிஸ்கோப்ஸ் வித்தவுட் ட்ரெஸ்பாசிங் ரெஸ்ட்ரிக்டட் மிலிட்ரி ரீஜியன்ஸ். அடுத்தது ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்டு பை டாக்டர்ஸ் அண்ட் எண்டோஸ்கோப்ஸ். எண்டோஸ்கோப்ஸ் தான் உங்களுக்கே தெரியும், அதாவது நம்ம உடலுக்குள்ளே வந்துட்டு ஒரு வயர் மாதிரி பாஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த மேலே வந்துட்டு அவுட்லெட்டில் வந்துட்டு என்ன இருக்குன்னா அந்த எண்டோஸ்கோப்பில் வந்துட்டு அந்த பெரிஸ்கோப்ஸ் தான் இருக்கும். பெரிஸ்கோப்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ உள்ள அந்த ஆர்கன்ஸை இன்னர் ஆர்கன்ஸை நமக்கு தெளிவாக பார்க்குறதுக்கு இந்த எண்டோஸ்கோப்ஸில் வந்துட்டு பெரிஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்டு பை டாக்டர்ஸ் ஆஸ் எண்டோஸ்கோப்ஸாக யூஸ் பண்ணுறாங்க டு வியூ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சுதுங்களா? ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் வார்ஃபேர் அண்ட் navigation of the submarine. In military it is used for pointing and firing guns from a bunker. பங்கர்னா பதுங்கு குழியில் இருந்துட்டு ஃபயர் பண்ணுறதுக்கோ பாயிண்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு இந்த பெரிஸ்கோப் யூஸ் ஆகுது. அடுத்து ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் கேன் பி டேக்கன் த்ரூ பெரிஸ்கோப்ஸ் வித்தவுட் ட்ரெஸ்பாசிங். ட்ரெஸ்பாசிங்னா மீறி போக முடியாத ரெஸ்ட்ரிக்ட் தடை செய்யப்பட்ட பகுதியை மீறி நம்மளால் போக முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபை கூட நம்மளால் அதாவது பிக்சர்ஸை கூட நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்டு பை டாக்டர்ஸ் ஆஸ் எண்டோஸ்கோப்ஸ் டு வியூ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. இந்த பிக்சர்ஸ் மட்டும் பார்த்துடலாமா? ஸோ இது பாருங்கள், அதாவது சப்மேரைன் சொன்னோம் இல்லைங்களா, அதாவது நீர்மூழ்கி கப்பலில் கூட இந்த பெரிஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லாங் அவுட்டர் இருக்குல்ல, இது வழியாக வந்துட்டு இதில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட்டு இங்கே ஒரு மிரர் இருக்கும், இது பட்டு கீழே இருக்கக்கூடிய அப்சர்வருக்கு தெரிய முடியும். யூஸ் இன் சப்மேரைன்ஸில் பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது மேன் வந்துட்டு மேலே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோ ஆகிறது தெரியும். ஸோ யூஸ் இன் சப்மேரைன் த பெரிஸ்கோப்ஸ் allow the submarine to research visually for the nearby targets and the threats on the surface of the water and in the air when they are submerged at a shallow depth. அதாவது பகுதியாக வந்து மூழ்கி இருக்கும்போது ஏரில் இருக்கக்கூடிய திங்ஸை கூட பார்த்து சொல்ல முடியுதுன்னு சொன்னாங்க. The periscope is used in the submarines to see the events which happening behind a wall or a barrier. இப்போ நம்ம பார்த்தீங்களா, அந்த வால்க்கு பின்னாடி என்ன நடக்குது, முன்னாடி என்ன நடக்குது, இல்லை பேரியரில் என்ன, அந்த பேரியர்னு தடுப்பாக இருக்கும், அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்னங்கிறது கூட நம்மளால் பார்க்க முடியும். அதான் த பெரிஸ்கோப் இஸ் யூஸ்ட் இன் த சப்மரைன்ஸ் டு see த ஈவெண்ட்ஸ், என்ன நடக்குது அப்படிங்கிற ஈவெண்ட்டை விச் ஹேப்பனிங் பிஹைண்ட் அ வால்க்கு பின்னாடி இல்லைன்னா ஒரு பேரியர் தடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் பெரிஸ்கோப் யூஸ் பண்ணி. And some submarines use complex periscopes which use the prisms, அதாவது மிரர்ஸ்க்கு பதிலாக ப்ரிசம்ஸும் யூஸ் பண்ணுறாங்க டு ப்ரொவைட் them the magnification, அதை ரொம்ப நல்லா என்லார்ஜ் பண்ணி பெருசு பண்ணி காட்டுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிஸ்கோப் யூஸ்ட் இன் சப்மரைன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது இன் World War I and II. ஸோ பெரிஸ்கோப்ஸ் இன் சம் கேசஸ் ஃபிக்ஸ்டு டு ரிஃபைல்ஸ். அதாவது ரிஃபில்ஸ்னால் அந்த கன்லலாம் வந்துட்டு கூட பெரிஸ்கோப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களாம். சர்வ்ட் இன் வேர்ல்ட் வார் 1914-1918. ஸோ டு எனேபிள் சோல்ஜர்ஸ் டு see ஓவர் த டாப்ஸ் ஆஃப் ட்ரென்ச்சஸ், அந்த பதுங்கு குழிக்கு மேலே என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தஸ் அவாய்டிங் எக்ஸ்போஷர் டு எனிமி ஃபயர், அதாவது எனிமிக்கிட்டேருந்து வர ஃபயரை வந்து தடுக்கிறதுக்கு இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டியூரிங் வேர்ல்ட் வார் II officers used specifically manufactured periscope binoculars with different mountings. இதுதான் எண்டோஸ்கோப், இதுதான் வந்துட்டு அந்த வயர் ஷேப்பில் இருக்கக்கூடியது. அந்த ஃபைபர் ஆப்டிக் சொல்கிறோம் இல்லைங்களா, இதை வந்துட்டு உள்ளே செலுத்தி தான் அந்த உள்ளே வந்துட்டு பெரிஸ்கோப் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போ உள்ளே போகும்போது நமக்கு என்ன ஆர்கன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இன்டர்னல் ஆர்கனை ஈஸியாக டாக்டர்ஸால் இன்டர்னல் ஆர்கன்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த டியூபை உள்ளே விட்டு இன்டர்னல் ஆர்கன்ஸை பார்க்குறாங்க பாருங்கள், அந்த எண்டோஸ்கோப் மூலமாக. இதில் வந்துட்டு பெரிஸ்கோப் யூஸ் ஆகுது. ஆர் யூ கிளியர் தீஸ் டாபிக்ஸ்? கலிடோஸ்கோப் அண்ட் பெரிஸ்கோப் என்னன்னு கிளியராக பார்த்தோம். ஸோ ஆர் யூ கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போமா. ஸோ இப்போ இந்த 2 டாபிக் எடுத்தது கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.